அடர்ந்த காடுகளுக்குள் மனித சத்தம் மெல்ல மறைந்து போகும் இடத்தில் மௌனமே மொழியாக பேசும் ஒரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு பேரு சபரிமலை. அந்த மலை உச்சியில் அமர்ந்திருப்பவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு பாதை, அவர் ஒரு ஒழுக்கம், அவர் ஒரு மாற்றம். அவர்தான் ஐயப்பன். இந்த கதை ஒரு புராணக் கதை போல ஆரம்பிச்சாலும் அது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையோடு வந்து முடிகிறது. ஏனென்றால் ஐயப்பன் கதையில கடவுள் இருக்கிறார், அதைவிட அதிகமாக மனிதன் இருக்கிறான். ஒரு காலத்தில் தேவர்களும் மனிதர்களும் அசுரர்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். மகிஷி என்ற அசுரி அசுரி அளவற்ற சக்தியுடன் உலகத்தை அச்சுறுத்தினாள். அவளை யாராலும் வெல்ல முடியவில்லை. காரணம், அவள் பெற்ற வரம். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பெற்ற மகன் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்று அவள் வரம் பெற்றிருந்தாள். அந்த வரம் அவளுக்கு பாதுகாப்பாக தோன்றியது. ஆனால் அதுதான் அவளின் முடிவை எழுதிய வரமாக மாறியது. சிவன் விஷ்ணுவை வேண்டினார். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த தெய்வீக இணைவிலிருந்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் மணிகண்டன். அந்த குழந்தை பிறந்த இடம் கையில் பிடிக்க முடியாத தெய்வீக ஒளியால் நிரம்பியது. ஆனால் அந்த குழந்தை அரண்மனையில் வளரவில்லை. அவன் வளர வேண்டியது மனிதர்களுக்கிடையில். பாண்டிய நாட்டின் அரசன் ராஜசேகரன் பம்பை நதிக்கரையில் வேட்டைக்கு சென்றபோது ஒரு குழந்தையின் அழுகுரலை கேட்டார். அருகில் சென்று பார்த்தபோது கழுத்தில் மணி கட்டிய ஒரு குழந்தை. அந்த குழந்தையை தூக்கிய போது அரசன் மனம் உருகியது. குழந்தையில்லாத அரசனுக்கு அந்த குழந்தை ஒரு வரம் போல இருந்தது. அவர் அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றார். அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்தார். மணிகண்டன் அரண்மனையில் வளர்ந்தான். ஆனால் அவன் மற்ற குழந்தைகளைப் போல இல்லை. அவனுக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தது. கோபம் இல்லை, பொறாமை இல்லை, அகங்காரம் இல்லை. அவன் கண்களில் ஒரு தெளிவு இருந்தது. அவன் பேசும் வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருந்தது. அவன் விளையாடினாலும் அதில் கூட ஒரு ஒழுக்கம் இருந்தது. நாட்கள் சென்றன. மணிகண்டன் வளர்ந்தான். மகிஷியின் கொடுமைகள் அதிகரித்தன. மக்கள் துன்பத்தில் வாழ்ந்தார்கள். அப்போது மணிகண்டன் உணர்ந்தான் தன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன என்பதை. அவன் அரசனிடம் உண்மையை வெளிப்படுத்தினான். தான் யார் என்பதை சொன்னான். தன்னை வளர்த்த அரசனுக்கு நன்றி கூறினான். பிறகு தன் கடமையை செய்ய புறப்பட்டான். மகிஷியுடன் நடந்த போர் ஒரு சாதாரண போர் அல்ல. அது வலிமைக்கும் தர்மத்துக்கும் நடந்த போர். மணிகண்டன் வெறும் ஆயுதத்தால் அல்ல, தர்மத்தால் போராடினான். இறுதியில் மகிஷி வதம் செய்யப்பட்டாள். அவள் உயிர் பிரியும் தருணத்தில் அவளின் அகங்காரம் கரைந்தது. அவள் மணிகண்டனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தாள். தன்னை நினைத்து வழிபடுபவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று கேட்டாள். மணிகண்டன் அதை ஏற்றுக்கொண்டான். அதன் பிறகு மணிகண்டன் ஐயப்பனாக ஆனார். அவர் சொன்னார், தன்னை அடைய எளிதான வழி ஒழுக்கம். அதனால்தான் சபரிமலை யாத்திரை உருவானது. அது ஒரு கோயில் வழிபாடு அல்ல, அது ஒரு வாழ்க்கை பயிற்சி. சபரிமலை யாத்திரை மலைக்கு போகும் நாளில் ஆரம்பிக்கல, மாலை அணியும் நாளில் தான் ஆரம்பிக்கிறது. மாலை அணிவது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு உறுதி. அந்த நாளிலிருந்து ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பிக்கிறான். மாலை அணிந்த நாள் முதல் அவன் சைவ உணவு சாப்பிடுகிறான். மது இல்லை, புகை இல்லை, பொய் இல்லை, தேவையில்லாத பேச்சு இல்லை. கோபம் வந்தால் அடக்க வேண்டும், ஆசை வந்தால் கட்டுப்படுத்த வேண்டும், பிரம்மச்சரியம் கடைபிடிக்க வேண்டும். இதெல்லாம் கடவுளுக்காக இல்லை, இது மனிதனை மனிதனாக மாற்றுவதற்காக. மாலை அணிந்த பின் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சுவாமி என்று அழைப்பார்கள். அந்த ஒரு வார்த்தையில பெரிய அர்த்தம் இருக்கிறது. நீ உயர்ந்தவன் இல்லை, நான் தாழ்ந்தவன் இல்லை, எல்லோரும் ஒன்றே. அந்த சமத்துவம்தான் ஐயப்பன் வழி. 41 நாட்கள் விரதம். இந்த நாட்கள் உடலை விட மனத்தை சுத்தம் செய்கிறது. சில நாட்கள் எளிதாக இருக்கும், சில நாட்கள் கடினமாக இருக்கும். கோபம் வரும், சோர்வு வரும், ஆசைகள் எழும். அந்த ஒவ்வொரு தருணத்திலும் மனிதன் தன்னிடம்தானே போராட வேண்டும். அந்த போராட்டத்தில் உதவுவது ஒரே ஒரு வார்த்தை, சுவாமியே சரணம் ஐயப்பா. யாத்திரை தொடங்கும் நாள் வருகிறது. இருமுடி கட்டப்படுகிறது. அந்த இருமுடியில நெய் இருக்கிறது, தேங்காய் இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது. ஆனால் அதைவிட முக்கியமானது அந்த இருமுடியின் அர்த்தம். அது சொல்கிறது, உன் வாழ்க்கை சுமையை நீயே சுமந்து கொண்டு வா. உன் பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைக்காதே. பம்பை நதியை அடையும் போது யாத்திரை ஒரு புதிய கட்டத்திற்கு செல்கிறது. பம்பையில் குளிப்பது ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு முடிவு.
பழைய வாழ்க்கைக்கு விடை கொடுக்கும் இடம். பழைய கோபங்கள், பழைய பயங்கள், பழைய பழக்கங்கள் எல்லாம் அந்த நீரில் கரைய வேண்டும். அதற்கு பிறகுதான் மலை ஏறுதல் தொடங்குகிறது. ஒவ்வொரு அடியும் ஒரு சோதனை. உடல் சோர்வடையும், மூச்சு வேகமாகவும், கால்கள் வலிக்கும். ஆனால் மனம் மட்டும் உறுதியாக இருக்க வேண்டும். காரணம் இலக்கு தெளிவாக இருக்கிறது. சன்னிதானத்தை அடைய 18 படிகள். காலணிகள் இல்லை, இருமுடி தலையில். தலை வணங்கி தான் ஏற வேண்டும். அந்த படிகள் மனிதனுக்கு சொல்லும் பாடம் ஒன்றே: அகங்காரத்தை விட்டுவிடாமல் உயரத்தை அடைய முடியாது. மகரஜோதி தெரியும் தருணம் வருகிறது. அந்த ஒளி ஒரு தீப்பிழம்பு போல தோன்றலாம். ஆனால் அது வெளிச்சம் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த தருணத்தில் மனிதன் தன்னுள் ஒரு மாற்றத்தை உணர்கிறான். மனம் அமைதியாகிறது, சுமை லேசாகிறது, கண்களில் கண்ணீர் வருகிறது. அது துக்க கண்ணீர் இல்லை, அது உள்ளம் சுத்தமானதின் அடையாளம். யாத்திரை முடிந்தது என்று நினைக்கக்கூடாது. மலையிலிருந்து இறங்கிய பிறகுதான் உண்மையான யாத்திரை ஆரம்பிக்கிறது. அந்த அமைதி தொடருகிறதா என்று வாழ்க்கை சோதிக்கும். அந்த ஒழுக்கம் தொடருகிறதா என்று உலகம் சோதிக்கும். அந்த கருணை தொடருகிறதா என்று மனிதர்கள் சோதிப்பார்கள். ஐயப்பன் மலைமேல் மட்டும் இல்லை, அவர் உன் பொறுமையில் இருக்கிறார், உன் நேர்மையில் இருக்கிறார், உன் கருணையில் இருக்கிறார். நீ மாறினால் உன் வாழ்க்கையே சபரிமலையாக மாறும். அந்த காடு இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது, வா, என்னை பார்க்க அல்ல, உன்னை கண்டுபிடிக்க. சுவாமியே சரணம் ஐயப்பா.